இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூடியூப் டிப்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப்ல என்ன செட்டிங்ஸ் பண்ணால் வியூஸ் கிடைக்கும் அண்ட் அதிக ரெவென்யூ வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து இருக்கும், அதாவது ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ் வந்து இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புது செட்டிங்ஸ் வந்து யூடியூப்ல வந்துட்டே இருக்குங்க. முன்னாடியெல்லாம் எந்த செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணாட்டியும் யூடியூப் ரெவென்யூவில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, அதாவது ரெவென்யூ கம்மியாகிறது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் இப்போ இருக்கக்கூடிய செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறது வழியாக ரெவென்யூ கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்குங்க. அதாவது நீங்கள் யூடியூப்பில் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணுங்க. அதாவது யூடியூப்பில் ஆன் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் நீங்கள் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ரெவென்யூவில் இருந்தும் பாதி ரெவென்யூ தான் கிடைக்கும். அதாவது சடனாக வந்து ரெவென்யூ லோ ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதுக்கு காரணம் நீங்கள் யூடியூப்பில் மாற்றக்கூடிய செட்டிங்ஸ் தாங்க காரணம். இதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரோம் ப்ரௌசரில் டெஸ்க்டாப் வெர்ஷனில் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறோம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேனலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிசேபிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பை டிஃபால்ட்லேயே எனேபிள் ஆகி தான் இருக்கும், டிசேபிள் ஆகி இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகி தான் இருக்கும். இதே நீங்கள் இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் ஆயிரும். ஸோ இந்த செட்டிங்ஸ் பற்றி தாங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் யூடியூப்பில் பல செட்டிங்ஸும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, பட் இந்த ஒரு செட்டிங்ஸ் பற்றி நீங்கள் வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போது இந்த ஆப்ஷன் பக்கத்துலேயே ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே போதுங்க. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு யூடியூப் சைட்டில் இருந்து அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம சேனலில் பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் வந்து வரும், விளம்பரங்கள் வரும் பார்த்தீங்களா, அப்படி வரக்கூடிய பர்சனலைஸ்ட் ஆட்ஸ், அதாவது பர்சனலைஸ்ட் விளம்பரங்களை டிசேபிள் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தாங்க இது. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீடியோஸை ஒரு வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் வந்து ஷோ ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தாங்க இது. ஸோ இதை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு இந்த பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது, டிசேபிள் ஆயிரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் விளம்பரத்துக்கு வரக்கூடிய ரெவென்யூ அப்படிங்கிறது கம்மியாயிரும், விளம்பரங்களுக்கு வரக்கூடிய காசு அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸ்க்கும் பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் வந்து ஷோ ஆகாது. ஸோ அதுதான் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இஃப் யூ செலக்ட் திஸ் ஆப்ஷன், பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் வில் நாட் பி ஷோன் ஆன் வீடியோஸ் ஆன் யுவர் சேனல் such as ads based on a viewer's interest or remarking ads. This may significantly reduce your channel's revenue. In addition, earned action reports and remarking list will stop working for your channel. ஸோ இதில் அவங்க தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலுக்கு பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் வந்து ஷோ ஆகாது. ஸோ இதன் மூலியமாக உங்களுடைய சேனல் ரெவென்யூ அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய சேனல் வருமானம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வியூவர்ஸ் வந்து அவங்களோட வீடியோஸ்க்கு வியூஸ் போக மாட்டேங்குது அண்ட் ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. சில வியூவர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி வைக்கிறது வழியாக அவங்களோட சேனலுக்கு வேறு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க.
அவங்களோட சேனல் வியூஸ் அதிகரிக்கும், ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நினச்சி தான் இந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிறாங்க. பட் இதில் அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலுக்கு பர்சனலைஸ் ஆட்ஸ் வந்து வராது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் ரெவென்யூ வந்து வந்துட்டுருக்கிறதுல இருந்தும் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தெரியாமல் நிறைய வியூவர்ஸ் வந்து இந்த தப்பை வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட சேனலுக்கு இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க, எனேபிள் பண்ணி வைக்காதீங்க. நம்ம எல்லாருமே மிஸ்டேக் வந்து தெரிஞ்சு பண்ணுறது கிடையாதுங்க, தெரியாமல் தான் மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணுவோம். ஸோ நீங்களும் சேஃபாக இருங்க, இந்த மிஸ்டேக்கை தெரியாமல் வந்து பண்ணாதீங்க. செட்டிங்ஸ் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு பக்கத்துலேயே தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க, அந்த செட்டிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். மிஸ்டேக்ஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது, ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக்காவது பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்து பண்ணுங்கள் அண்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கும் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.